ஹாய், இன்றைக்கி ஒரு புது விதமான வீடியோ தான். என்ன அப்படின்னா, என்னடா அது பார்சல் தானே, இது என்ன புதுசு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது வந்து எனக்கு வந்த பார்சல் இல்லை, எங்கள் பாட்டிக்கு வந்த பார்சல். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வந்து இந்த பார்சல் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது இன்னொன்று வந்து எனக்கும் தெரியாது, எங்கள் பாட்டிக்கும் தெரியாது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த வயசில் வந்து அவங்களுடைய அன்பை வந்து இப்படிலாம் வந்து பார்சல் மூலிமா பரிமாறிக்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ரேடியோ, எஃப்எம் ரேடியோ. ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஃபோன் வந்தாலும் நமக்கு வந்து டச் ஃபோன் இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நமக்கு தேவையான பாட்டு நம்ம ஈஸியாக கேட்டுப்போம். பட் இவங்களாம் எங்கள் பாட்டிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 75 இயர்ஸ் ஆகோ ஆயிடுச்சு. ஒரு 75 வயசில் இருக்கிறவங்களுக்கு டச் ஃபோன் இஸ் இம்பாசிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அமைச்சிருக்கிற கிஃப்ட் வந்து இந்த எஃப்எம் ரேடியோ. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இது தானே, எத்தனை வயசானாலும் அவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு இது தானே வந்து தெரியும். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் சம் அமௌண்ட்ஸ் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வந்து ஒரு சின்ன லெட்டர்ஸும் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 50 ருபீஸ் இருக்குது. நமக்கு வந்து 50 ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நார்மலான விஷயம். பட் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஸ்பெஷல். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க நமக்காக ஒரு விஷயத்த கடைக்கு போய் வாங்கி அதை பார்சல் போட்டு அதுக்குள்ளார ஒரு சின்ன அமௌண்ட்டெல்லாம் வச்சு இதோ அந்த எஃப்எம் ரேடியோ, அதுக்குள்ளார வந்து ஒரு சின்ன வந்து சாமி கோயில், அவங்க சாய்பாபா பக்தங்கிறதுனால அதுக்கான ஒரு இது, அவ்வளோதான். அதுக்கான ரிமோட்ஸு எல்லாமே அதில் இருக்குது. ஃபைனலாக இதான் வந்து வந்த ப்ராடக்ட்ஸு. அப்புறம் அதிலேருந்து ஒரு சின்ன அன்பளிப்பு. அப்புறம் வந்து அவங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு குங்குமப்பூ. தேங்க்யூ.